அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக இன்னைக்கு மக்கள் அவர்களுக்கு தண்டனை தந்து கொண்டிருக்கிறார்கள். கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்றேன். எங்க அப்பா அரசியல் இல்லைண்ணா. எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. சொல்றது கேளுங்க. எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்லை. அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்லை, 7 டைம் எம்எல்ஏவா இல்லை. எங்க அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்றாரு. ஒரு பையன் நான். அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. படிப்படியாக ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா கைத்தட்டாரு. குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, தம்பி மெதுவாக போ, நியாயமாக போ, நேர்மையாக போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு. ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்ணுறேன். ஆனால் நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்கண்ணா. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுருக்கிறாங்க. பணம் கொடுக்காம நின்றுருக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. அதனால் நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்கிறக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல. பிரியாணியை ரெடி பண்ணி வச்சுருக்காண்டாரு, தேதி குறிக்க போகிறோம், நீங்கள் எல்லாம் வந்துருங்க, ஆடு ரெடியாக இருக்கான் சொன்னார்லாம். அவர் முன்னாடி வர சொல்லுங்க, நாங்கள்லாம் பிரியாணிலாம் ரெடி பண்ணி வைக்கிறோன்னுட்டு ஒரு நாள் தேதி குறிச்சிட்டு சொல்கிறோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டிகிட்டு போக போகிறோம். அவர் தயாராக இருக்க சொல்லுங்கள், நாங்கள் தேதி குறிச்சிட்டு சொல்கிறோம். ஆபத்தான விஷயம் அது. இந்த நாட்டில் ஏதோ ஆபத்தான விஷயம்னா நாம் தமிழருக்கு ஏமாந்து போய் இளைஞர்கள்லாம் வாக்களிக்கிறாங்களோ அதை விட ஆபத்தான செய்தி எதுவுமே கிடையாது. அவரும் ஒரு பிரிவினைவாதி தான், ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை இல்லாதவர் அவர். இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியை ராமரம் கைவிட்டு விட்டார். தமிழ்நாட்டிற்கு விவேகானந்தரை நாடினார், விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார். அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்றுருக்கிறாங்க, புது சிம்பலில் நின்றுருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பலில் நின்றுருக்காங்க. ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்கிறாங்க, திராவிட அரசியலிலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்கிற செய்தி. ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னால் என்னுடைய கடமையை நான் தப்பாக செய்கிறேன்னு அர்த்தம். அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன். தமிழகத்தில் பாஜகவுக்கு இடமே இல்லை என்பதை இங்க தாமரை மலராது அப்படிங்கறத மிக தெளிவாக தமிழக மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதாங்க இங்க தாமரை மலராதுன்னு தெளிவுபடுத்தி இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகன்ல எங்க நிற்கிறாங்க? அட்லீஸ்ட் இப்போ சொல்றாங்கல்லங்கண்ணா. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி என்ன அவங்க தானே சொன்னாங்க. இப்போ அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி. கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்கக்கூடாது, கொடி இல்லாமல் 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் சும்மா இருந்தால் போதும், 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி, இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா? நோட்டாவை தாண்டி வருமா? எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. தமிழகத்துல பாஜகவுக்கு இடமே இல்லை என்பதை இங்க தாமரை மலராது அப்படிங்கறத மிக தெளிவாக தமிழக மக்கள். ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க, அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு இணைஞ்சவங்க. அதே போல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் தமிழகத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பணி, அடுத்து 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிகள்.
கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு 2வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்றேன். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கியமான ஒரு வேல்யூபிள் மெம்பர். அவங்க இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருகின்றதெல்லாம் வருகின்ற காலத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்தால் நான் கடவுள் ஆயிடுவேன்ல. நான் கடவுள் இல்லை, சாதாரண மனிதன் தான். அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் சரியாக களத்தை பார்ப்போம். அதை ஏற்கனவே நண்பருக்கு சொன்னது போல் இப்போ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்களும் உள்ளூர ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற காலத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம். மீண்டும் தூத்துக்குடியிலே போட்டியிட வாய்ப்பளித்த தமிழக முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த வெற்றிக்காக உழைத்த பிரச்சாரம் செய்த அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கழக பொறுப்பிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தூத்துக்குடியின் உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எல்லாவற்றையும் விட முக்கியமாக மீண்டும் என் மீது இந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்து மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தூத்துக்குடியுடைய மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்துல பாஜகவுக்கு இடமே இல்லை என்பதை இங்க தாமரை மலராது அப்படிங்கறத மிக தெளிவாக தமிழக மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதனால நிறைய பேர் கனவோடு இருந்தார்கள். அந்த கனவெல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா ஒவ்வொரு இந்தியனும் இங்கே எதிர்பார்ப்பது போல ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும். ஆனால் இன்று மாலை இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் இருக்கிறது. அங்கேதான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும். அதாங்க இங்க தாமரை மலராதுன்னு தெளிவுபடுத்திருக்காங்கிறேன். இல்ல, அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு. 2வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. அவங்க அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக இன்னைக்கு மக்கள் அவர்களுக்கு தண்டனை தந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைங்க, பிரதமருக்கே முதல் 4-5 சுற்றுக்கள் பின்னடைவு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்று வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது அரசியலிலே புதுசான ஒரு விஷயம் இல்ல, நிச்சயமா செய்யலாம்.